எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய pH லெவல் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மண்ணில் அமிலத்தன்மை, காரத்தன்மை ரெண்டு வகையான மண் இருக்குங்க. ஒரு தன்மையுடைய மண்ணில் ஒரு செடிகள் நல்லா வளரும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு ஏற்ற செடிகளை வச்சு நல்ல அறுவடை எடுக்கலாம். பொதுவாக இதுக்கு மீட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் கலர் கோடு மாதிரி கார்டு வச்சுருப்பாங்க, அந்த அட்டை அதில் வச்சு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செக் பண்ண போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய கிச்சனில், அதுவும் 2 பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த pH லெவலை செக் பண்ண போகிறோம். ஓகேங்க. இப்போ முதல்ல நம்ம pH ஸ்கேல், அதாவது pHனா என்ன, அந்த லெவல்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2 வகையான மண் இருக்குது. ஒன்று அமிலத்தன்மை வாய்ந்த மண், இன்னொன்று காரத்தன்மை. அதாவது அமிலத்தன்மைனா அசிடிக், காரத்தன்மை அப்படின்றது அல்கலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 7 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது நியூட்ரல், அதாவது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மண் வகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 0லேருந்து 7க்குள்ளார, அதாவது 6, அது பார்த்தீங்கன்னாக்கா அமிலத்தன்மை வாய்ந்த மண். அதுவே 8லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காரத்தன்மை வாய்ந்த மண். பொதுவாகவே ஒரு நல்ல மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 5.5லேருந்து 7க்குள்ளார இருக்கிறது தான் நல்ல மண். இதில் எல்லா காய்கறி செடிகளும் வளரும். ஒரு சில காய்கறி செடிகள் அமிலத்தன்மையில் நல்லா வளரும். ஒரு சில காய்கறி செடிகள், மற்ற செடிகள் எல்லாமே காரத்தன்மையில் நல்லா வரும். பொதுவாக பூச்செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிறாலே அதுக்கு அமிலத்தன்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சில இந்த மிளகாய், இந்த மாதிரி ஒரு சில செடிகளுக்கு காரத்தன்மை வாய்ந்த மண் பிடிக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் எந்த மாதிரி மண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு தகுந்த காய்கறிகள் அப்புறம் பூச்செடிகள் வச்சு நம்ம ஒரு நல்ல அறுவடையை ஈஸியாக எடுத்துடலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம மண் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய க்ரோபேக், தொட்டி எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே தொட்டியில் 2 சாம்பிள் மண் எடுக்கணும். நம்ம இதுக்கு பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அல்லது யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை 2 சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம்பிள் எடுத்த 2 டப்பா மண் நம்ம வச்சுக்கிட்டோம். அடுத்தது வினிகர் ஒரு பாட்டில் நம்ம கிச்சனில் இருக்கும், அப்படின்னா கடையில் வாங்கிக்கிங்க. அடுத்தது பேக்கிங் சோடா, இதுவும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம். ஒரு பாட்டிலில் தண்ணீர், சாதா தண்ணீர் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணீர் எடுத்து நம்ம ஒரு சாம்பிளில் அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுலாம். நிறைய தண்ணி ஊற்றிட்டேன், இந்த அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக ஊற்றுங்க போதும். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்தது இன்னொரு சாம்பிள் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினிகரை டைரெக்டாகவே அந்த மண்ணில் ஊற்றுங்க. அந்த மண் முழுகிற அளவு இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம வினிகர் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் பப்புள்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பப்புள்ஸ் வர மாதிரி தெரியல, லைட்டாக வருது. அப்படி இருந்ததுன்னா 2ம் கலந்த மண்ணாக கூட இருக்கலாம். ஓகே, அடுத்த சாம்பிளில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் பப்புள்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்போது நம்ம பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணில் பப்புள்ஸ் வந்தது அப்படின்னாக்கா நம்ம எடுத்த மண் அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணுங்க. ஓகேங்க, நான் இன்னொரு தொட்டியிலேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வரேன். அதில் வினிகரை ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு. இதில் பப்புள்ஸ் வருதான்னு பார்ப்போம். இதில் நம்ம ஊற்றின உடனே பப்புள்ஸ் நிறையவே வருது பாருங்கள். இது ஃபுல்லாகவே காரத்தன்மை வாய்ந்த மண். எவ்வளோ பப்புள்ஸ் வருது பாருங்கள். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தளவு பப்புள்ஸ் சுத்தமாக வரவே இல்லை, கொஞ்சமாக வந்தது. அதில் கொஞ்சம் 2ம் கலந்த மண்ணாக கூட இருந்திருக்கலாம். இப்போ இதில் ஊற்றின உடனே இவ்வளோ பப்புள்ஸ் வருது. அப்போது இது கரெக்டாக அமிலத்தன்மை இல்லை, காரத்தன்மை வாய்ந்த மண். சரி, இப்போ பேக்கிங் சோடாவை கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் பப்புள்ஸ் வரக்கூடாது. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு
அந்த பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கிறோம். அதே தொட்டியில் எடுத்த மண் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்தவித பபுள்ஸும் வர மாதிரி எனக்கு தெரியல. நான் கலக்கியே விட்டுறேன். கலக்கி விட்டுட்டே பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க. இப்போ இதில் வந்து பபுள்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல பார்த்த சாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அமிலத்தன்மை வாய்ந்த மண். ரெண்டாவது பார்த்த சாம்பிள் இது வந்துட்டு காரத்தன்மை வாய்ந்த மண். இப்போ நம்ம ஈஸியாக வந்து இதன் மூலிமா உங்களுடைய மாடி தோட்டத்தில் எந்தெந்த க்ரோ பேக்கில் என்ன மாதிரி மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செடிகளை நம்ம வந்து ஈஸியாக வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஈல்டு வந்து ஈஸியாக கிடச்சிடும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, வினிகர் நம்ம மண்ணில் ஊற்றும் போது பபுள்ஸ் வந்ததுன்னா அது வந்துட்டு காரத்தன்மை வாய்ந்த மண், அதாவது அல்கலைன். அதுவே நம்ம பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அதில் பபுள்ஸ் வந்ததுனாக்கா அது வந்து அசிட்டிக், அதாவது அமிலத்தன்மை வாய்ந்த மண். இப்படி புரிஞ்சுக்குங்க. ஓகேங்க. இப்போ உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து எந்த வகையான மண் அப்படின்றத வந்து ஈஸியாக இதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணில் என்னென்ன செடிகள்லாம் வளரும், காரத்தன்மையில் என்னென்ன செடிகள்லாம் வளரும், மண்ணை வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் எல்லாமே விளையிற மாதிரி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இது எல்லாத்தையுமே இன்னொரு பதிவில் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து எந்த மாதிரி மண் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. உடனே கண்டுபிடிச்சிட்டு மண்ணுடைய தன்மை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த செடிகளை வந்து நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல விளைச்சலையும் ஈஸியாக எடுத்துடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.